அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்கள் மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விசுவாசி பங்குனி 9 இன்று திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் மார்ச் 23, 2026. இன்று கிருத்திகை கடைபிடிக்கப்படுகிறது. அதே போல இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:26 வரை பரணி, இரவு 11:49 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. இதுபோல 3 நட்சத்திரங்கள் 3 திதிகள் வரக்குள்ளா அந்த நாள் மிகவும் சிறப்பான நாள், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல திதி இன்று அதிகாலை 12:15 வரை சதுர்த்தி, இரவு 9:54 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி, கருத்தில் கொள்ளுங்க. யோகம் இன்று மரண யோகம், அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் சித்திரை, சுவாதி. ராசி பார்த்தீங்கன்னா கன்னி, துலாம். சந்திராசை பொறுத்தப்பட்ட ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கன்னி ராசி, கன்னி லக்னம், துலா ராசி, துலா லக்னம் என்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. ஏற்கனவே இந்த கன்னி ராசிக்கு கண்ட சனி நடந்து கொண்டு இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருந்து மிக விழிப்புணர்வோடு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. நல்ல நேர காலை 6:30 7:30, மாலை 4:30 5:30. இந்த கௌரி நேரம் காலை 9:30 10:30, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியருக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தோட சுபவரை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று திங்கட்கிழமை என்பதால் வாரநாதன் சந்திர பகவான் தான். சந்திரவாரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சந்திர வரைக்கு முன்னாடி சுக்கிர வரையும் புதன் வரையும் 2 வரைகளும் சுபவரைகள், 3 வரைகள் இயக்கி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ராவகாலம் காலை 7:30 to 9, யமகண்டம் காலை 10:30 to 12, குளிகை மதியம் 1:30 to 3. சூளம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூர விளக்கை ஏற்றணும். ஏன்னா கிழக்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலே செல்வது சிறப்பு. கோயிலுக்கு சென்றால் அந்த படிக்கட்டார இருக்க உள்ள நுழைக்குள்ள அதை எக்காரத்து கொட்டும் தொட்டு வணங்கக்கூடாது. உள்ளே சென்றதும் கொடிமரத்தை தான் வணங்கணும். முதல்ல கொடிமரத்தை வணங்கக்குள்ள எதிர்க்க சாமி விக்கிரங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் கவனித்து வணங்கினீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேறும். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.